சோஸ்ரம் ஃப்ரெண்ட்ஸ், யோசிப்பு எப்படி தனக்குள்ள இருந்த அந்த அடிப்படை குணங்களை மாற்றிக்கொள்ளலையோ அது போல ஒரு சம்பவம் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் கடந்து வரும்போது தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்தார். நீங்கள் வந்து மார்ச் 8 உமன்ஸ் டே இல்லையா? அந்த உமன்ஸ் டேக்கு நிறைய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. எங்கள் சர்ச்சில் இல்லை, நான் வந்து உலகத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸில் நிறைய உமன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசுனாங்க, நிறைய பட்டிமன்றம்லாம் நடத்துனாங்க. அப்படி ஒரு உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் நிறைய பெண்களாக இருந்து முன்னேறிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்த இப்படி அநேகரை வைத்து ஒரு ஒரு ஸ்பீச் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். அப்படி ஒவ்வொருத்தரும் பேசும்போது அந்த பெண்களை எவ்வளவு மோசமாக நடத்தியிருக்காங்க, எவ்வளவு அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறாங்க, ஆண்கள் எப்படியெல்லாம் பெண்களை பயன்படுத்துகிறாங்க, பெண்கள் எப்படியெல்லாம் வந்து உபயோகப்படுத்தப்படுகிறாங்கன்னு அவங்க சொல்ல சொல்ல இன்னும் வந்து எலாபரேட்டாக ஆமால இந்த உலகத்தில் இன்னும் இப்படி இருக்குல்ல அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது. அந்த ஸ்பீச் எல்லாம் ரொம்ப நல்ல பிரபலமான ஸ்பீக்கர்ஸுங்கிறதுனால அவங்க பேச்சு நடையும் நல்லா இருந்தது, அவங்க சொன்ன கருத்துக்களும் ரொம்ப உண்மையாக இருந்தது. அதனால அந்த அந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 பெண்கள் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் அந்த பெண்களுடைய ஸ்பீச்சை வந்து நான் கேட்டேன். அவங்க பேசினது எல்லாம் உண்மை நிதர்சனம். நான் அவங்கள வந்து எந்த விதத்துலேயும் அதை வந்து நான் தவறாக சொல்லலை. ஆனால் இதை கேட்க கேட்க எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஆமால நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம செய்கிற காரியங்கள் இது பெண் அடிமைத்தனமோ, இது பெண்கள் மேலே சுமத்தப்பட்ட ஒரு காரியமோ, இது பெண்களுக்கே இருக்கிற ஒரு குறைவோ அப்படின்னு டே டு டே லைஃப்பில் நடக்கிற சில காரியங்களை நான் வந்து அப்படி பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது நான் கர்த்தர்கிட்ட ஒரு நாள் இது காரணமாக எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே வந்து கர்த்தர்கிட்ட கேட்டேன். ஏன்ப்பா இந்த உலகம் இப்படி இருக்குது? நீங்கள் தானே எங்களை படைச்சிங்க, நீங்கள் படைக்கும்போது எங்களை வந்து கடைசியாக படைச்சிங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு தானே படைச்சிங்க. எங்கள் மேலே ஆளுகை செய்யவோ, எங்களை அடிமையாக நடத்தவோ, எங்களை பயன்படுத்தவோ இந்த ஆண்களுக்கு எப்போ வந்து இந்த உரிமை கொடுக்கப்பட்டது? ஏன் இந்த உலகத்தில் இப்படி பெண்கள் ஒடுக்கப்படுகிறாங்க? இதற்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு ஒரு நாள் கர்த்தர்கிட்ட வந்து ரொம்ப போராடி ஜெபிச்செல்லாம் சொல்ல முடியாது, ஒரு பெரிய வியாகுலத்தை கர்த்தர்கிட்ட நான் வந்து கேட்டேன். அப்போ கர்த்தர் எனக்கு சொன்ன பதிலாக நான் வந்து இப்போ சொல்ல போகிற காரியங்களை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது சொன்னேன் நான் கர்த்தர்கிட்ட, ஏன் இப்படி தான் இருக்கணுமா? பெண்கள் தான் முக்காடு போடணும், பெண்கள் அமைதியாக இருக்கணும், பெண்கள் பொறுத்து போகணும், பெண்கள் வந்து வீட்டு வேலை எல்லாம் செய்யணும், கணவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவர் அடித்தாலும் தாங்கணும், வேறு பெண்களோட உறவு இருந்தாலும் பொறுத்துக்கணும், இப்படி எல்லாமே பெண்களுக்கு வந்து சொல்லப்பட்டதே. இதை யார் வரையறுத்தது? ஏன்பா இப்படி நடக்குது அப்படின்னு நான் கர்த்தர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் பெண்கள் ஆண்கள் மட்டும் இல்லை, இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நீ நினைக்கிற. ஆனால் அந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் இது நடக்குது. ஒரு ஏழை உழைக்கிறார் அப்படின்னா அந்த ஏழையின் உழைப்பை சுரண்டுகிற ஒரு முதலாளி இருப்பார். ஒரு ஒரு உழவர் சந்தை, அது மாதிரி அங்கே இருக்கிற லோக்கல் விவசாயிஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய அன்றாட உழைப்பை வந்து மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினச்சா ஒரு கார்ப்பரேட் வந்து என்ன செய்யும்? இது மொத்தத்தையும் சுரண்டி கொள்ள விரும்பும். ஒரு நல்ல வளமையான நாடு ஒரு குறைவான நாட்டை ஆக்கிரமித்து அந்த குறைவான நாட்டில் இருக்கிற எல்லா வளங்களையும் ஆக்கிரமிக்க முயற்சி செய்யும். இது வந்து எல்லா செக்டார்லேயும் இருக்குது, எல்லா இடங்களிலும் இருக்குது. ஒரு கம்பெனியில் இருக்குது, ஒரு தேசத்தில் இருக்குது, 2 தேசங்களுக்கு இடையில இருக்குது, இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருக்குது. நம்ம போய் ஒவ்வொருத்தர்கிட்டையா இதுக்கு வந்து இப்போ வந்து ஆண் பெண் காரியத்தில் எஜுகேஷன் மூலமாக நிறைய காரியங்கள், விழிப்புணர்வு மூலமாக, தண்டனை அதிகரிப்பின் மூலமாக அநேக காரியங்களை கொண்டு வந்து பெண்களை விடுதலை, பெண்கள் சுதந்திரம், பெண்களும் ஆணும் சமம் அப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம பேசலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம இதில் ஜெயிக்கவே செஞ்சாலும் கூட இன்னும் அநேக இடங்களில் இது தொடரத்தான் செய்யுது. அப்போது நம்ம என்ன செய்யணும்? எப்படியாவது இந்த ஆண்களை ஜெயிக்கணும், எப்படியாவது இவங்களை விட முன்னேறணும், எப்படியாவது நாம் வந்து அதிகாரியாக மாறணும், இப்படிப்பட்ட எண்ணங்களை விட்டு நான் அடிமை அப்படிங்கிற சிந்தனையிலிருந்து வெளியே வந்து இந்த யோசேப்பை போல
என் கையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதன் மூலமாக நான் என்ன செய்ய போகிறேன்? நன்மையை செய்ய போகிறேன், ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆணுடைய பலத்தை நம்ம எப்படி வரையறுக்கலாம், அந்த உலகத்தில் எப்படிலாம் வரையறுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு சொத்து வச்சுருக்கிறாங்க, அவங்க பேரில் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவங்களுடைய வார்த்தைக்கு இருக்கிற மதிப்பு அவங்க குடும்பத்தில், அவங்களுக்கு இருக்கிற நண்பர்கள் வட்டாரம், அவங்களை அறிந்த அரசியல் தலைவர்கள், இப்படின்ட்டு ஒரு ஆணுடைய பலத்தை இப்படி நிறைய காரியங்கள் மூலமாக வரையறுப்பாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ வரைமுறைகள் கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணானவள், அதாவது ஒரு குடும்பத்தை நடத்துகிறவளுக்கு அவள் பெரிய சம்பாத்தியம் இருக்காது, அவங்க பேரில் பெரிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்காது, அவங்களுக்கு நிறைய தலைவர்களோ இல்லை உயர்ந்த பதவியில் இருக்கிற நிறைய பேருடைய சிபாரிசோ இல்லை பழக்கமோ கூட இருக்காது. ஆனால் அவங்களால தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த முடியும். அவங்க கையில் இருக்கிற பணத்தை கொண்டு குடும்பத்தை நேர்த்தியாக நடத்த முடியும். பிள்ளைகளுடைய நடவடிக்கையை வைத்து அவர்கள் எப்படிப்பட்ட சிந்தனைக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். தன் வீட்டில் என்ன இருக்கோ அதை வைத்து ஆரோக்கியமாக தன் குடும்பத்தை கொண்டு போக முடியும். இப்படி ஒருத்தங்களுடைய பலன், ஒருத்தங்களுடைய காரியம் அவங்களுக்கு வெளியரங்கமாக தெரிகிற காரியத்தை வைத்தில்ல, அவங்க அந்த ரங்கத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கூட பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை எல்லாருமா சேர்ந்து சிலுவையில் அறைந்தாங்க. அவர் நினச்சா வானத்திலிருந்து அக்னியை இறக்கி எல்லாருக்கும் முன்பாக தான் தேவன்னு நிரூபிச்சிருக்க முடியும். எவ்வளவோ வானதூதர்களை கொண்டு இவரை புகழ்ந்து பாடி இவர்தான் தேவன்னு நிரூபிச்சிருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மையே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். மனுஷங்க யாரு கையால் உருவாக்கப்பட்டாங்களோ, உருவாக்கப்பட்டவர்கள் உருவாக்கினவரை என்ன செய்கிறாங்க? சிலுவையில் அறையிறாங்க. வெளியிருந்து பார்க்கும்போது இவங்க ஒரு நல்லவரை ஒடுக்குறாங்க, இவங்களுக்கு பலன் இருந்த மாதிரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு பலன் இல்லாதது போலவும் வெளியே இருந்து பார்க்கப்படுகிறது. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த ரங்கத்தில் தேவனுடைய சிந்தை என்ன அப்படிங்கிறது தான் அதில் முக்கியம். நான் பாடுபடுகிறதோ, நான் பலவீனப்படுகிறதோ, என்ன நீ நிந்திக்கிறதோ, என் முகத்தில் துப்புறதோ, என் கன்னத்தில் அறையிறதோ என்னுடைய பலவீனத்தை காட்டலை, இது உன்னுடைய பலத்தையும் காட்டலை. ஆனால் இது ஏன் நடக்குது, இதெல்லாம் நான் ஏன் பொறுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு பெரிய திட்டம் இருக்குது. இதை நான் உனக்கு சொல்லி புரிய வச்சு நான் எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற திட்டம் பெரிய திட்டம். இந்த திட்டம் நிறைவேறும் போது நான் மற்றவர்கள் முன்பாக கூனி குறித்தான் போவேன். என்னை எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்க, என்னை மரணத்திற்கே ஒப்பு கொடுப்பாங்க, என்னை சாகடிக்கவே முயற்சி செய்வாங்க. ஆனாலும் நான் பலம் உள்ளவன் அப்படிங்கிறது 3ஆம் நாள் நான் உயிர் தெழுந்து நான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று தேவன் நியமித்த சித்தத்தை நிறைவேற்றுகிறேன் பாரு, அதுதான் என்னுடைய பலன். அப்போ இன்னைக்கு இந்த பிரயாணத்தில் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, நீ பெண்ணாக இருப்பதனால பலவீனன் கிடையாது. உன் கரங்களில் செல்வாக்கு இல்லாததுனாலையோ இல்லை உனக்குள்ள எழும்புகிற கேள்வியின் நிமித்தமாகவோ நீ வரையறுக்கப்பட்டவள் கிடையாது. அப்போ அதாவது ஒவ்வொருத்தங்களும் தங்களை குறித்து அறிய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் போகிற எந்த பிரயாணத்திலும் உங்களுக்கு யாரையோ குறித்து ஏதோ ஒரு மன தாங்கல் இருக்கும். அவங்களால தானே நான் இப்படி ஆயிட்டேன், இவங்க தானே என்னை இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க மட்டும் இப்படி என்ன செய்யாமல் இருந்ததா, இப்படி பேசாமல் இருந்திருந்தா, இதுக்கு என்ன நேராக நடத்தாமல் இருந்திருந்தான்னு பெரிய கவலைகள் நம்ம இருதயத்தில் இருக்கும். அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும், இல்லை அவங்கள ஜெயிக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஜெயிங்க, ஆனால் பழி வாங்காதீங்க, ஜெயிச்சுக்கோங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு இந்த பிரயாணத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, ஒரு நாளும் தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற இந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி, நமக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த நல்ல குணங்கள் சேதப்படாதபடி, இந்த அஸ்திபாரம் உடையாதபடி, இந்த பலிபீடம் நொறுக்கப்பட்டு போகாதபடி நம்மளை காத்துக்கொள்ளணும். வெளியே இருந்து நம்மளை நோக்கி என்ன வந்தாலும், அதாவது அதனால தான் பெண்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட உன்னத பலனை கொடுத்துருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் பொறுமையாக இருக்கிறதுனாலையும், பிறருடைய வார்த்தைகளை கேட்கறதுனாலையும், அவதூறு படுத்துகிறதுனாலையும், நம்மளை அடிக்கிறதுனாலையும், அதுபோல் இந்த ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க, பெண்கள் அதிகமாக வர்றதில்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எழும்புறாங்க.
முக்காடு போடாட்டி கேள்வி கேட்குறாங்க, ட்ரெஸ்ஸிங்கை பற்றி நிறைய வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இப்படி எவ்வளவு காரியம் சொல்லப்பட்டாலும், பெண்ணு பெண்ணு நீ நீ அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கர்த்தர் இதை எல்லாவற்றையுமே நமக்கு பலனாகத்தான் கொடுத்துருக்கிறார். அடங்கி போகிறதுனாலையோ, அமைதியாக இருக்கிறதுனாலையோ, பொறுத்து கொள்றதுனாலையோ நம்ம பலவீனமானவர்கள் அல்ல. இது எல்லாவற்றையும் நம்ம மேலே சுமத்துக்கிறதுனால நமக்கு எதிராக இருக்கிறவங்க பலன் ஆனவர்களும் கிடையாது. நம்மளுடைய இந்த பொறுமை தான் நம்மளுடைய பலன், நம்மளுடைய சகிப்புத்தன்மை தான் நம்மளுடைய பலன். இந்த பலத்தை கொண்டு தேவன் நம்மளை உயர்த்துகிறார். யோசேப்பு எப்படி எல்லா கட்டத்திலும் தன்னுடைய அந்த அடித்தளமாகிய அன்பை, அந்த இரக்கத்தை, அந்த உண்மையை, அந்த நன்மை செய்கிறதை விட்டு விடாதபடி இருந்தாரோ, நாமும் நமக்கு தேவன் கொடுத்த ஒன்றையும் விட்டு விடாதபடி, நீ என்ன சொல்லிட்டியா, நான் உன்னை விட பெரியவங்கிறத நான் காட்டுறேன் இப்படின்ட்டு போட்டி பொறாமைகளுக்கு இடம் கொடுக்காதபடி நாம நமக்கு கொடுக்கப்பட்டது, நம்மளை இப்படிதான் வரமுறை பண்ணி வச்சிருக்கிறாங்களா, இந்த வரமுறையில நான் என்ன செஞ்சு தேவன் எனக்குள்ள வைத்திருக்கிற நான் பலனை வெளிப்படுத்த முடியுங்கிறதுல நாம அந்த காரியத்துல கவனம் உள்ளவர்களாக இருந்து நடக்கும்போது யோசேப்பை எப்படி தேவன் பெரிய உயரத்திற்கு கொண்டு போனாரோ அப்படி நம்ம அறியாத ஒரு உயரத்திற்கு தேவன் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்க ஏதாவது குறித்து உங்களுக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு வருத்தம், என்னை இப்படி பண்றாங்களே அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க பொறுமையா இருக்கிறது தான் உங்களுடைய பலன். உங்களை அடக்கலாம் என்று நினைத்து உங்க மேல சுமத்தப்படுகிற பழிகள், ஏன் நீங்க பிசாசை கூட எடுத்துங்களேன், யோசேப்புடைய திட்டத்தையே முறியடிச்சதா பிசாசை நினைச்சான். அந்த முறியடிப்பின் காலத்துல, அந்த கண்ணீர்ல, அந்த சிறைச்சாலையில, அந்த அடிமையின் ரூபத்துல இருந்து தேவன் யோசேப்பை உயர்த்தினாரே, நம்மளையும் உயர்த்துவார். நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.